அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு தகுதியற்றவராக உணரும்போது தைரியமாக இருங்கள். தேவன் உங்களை பற்றி விசேஷித்த ஒன்றை சொல்ல விரும்புகிறார். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரை அறிவதற்கு முன்பே அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். நீங்கள் பரிபூரணராகவோ பலவான்களாகவோ இருந்ததால் அல்ல, உங்கள் பலவீனத்திலும் தாழ்மையிலும் அவர் பலன் பூரணமாய் பிரகாசிப்பதனால். அவர் உங்களை ஏதோ ஒன்றிலிருந்து மீட்கவில்லை, அவர் உங்களை மேலானவற்றிற்காக ரட்சித்தார். எனவே உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய துதிகளை அறிவித்து அவருடைய அன்பை பிரதிபலிக்கட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிவதற்கு முன்பே எம்மை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி. இருளிலிருந்து எங்களை மீட்டு உம்முடைய அற்புதமான ஒளிக்கு அழைத்ததற்கு நன்றி. இன்று எங்கள் வாழ்க்கை பிரகாசித்து நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உமது அன்பு, கிருபை, சத்தியத்தை பிரதிபலிக்க வழிநடத்தும். உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக நீர் எங்களை அழைத்ததற்கு தகுதியானவர்களாக வாழ கிருபை அருளும். ஆமீன். நீங்கள் தேவனின் ராஜ்யத்தில் ராஜரீகமான நித்திய நோக்கத்துக்குடனான ஒரு பொக்கிஷமான தேவனின் சொத்து. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஸ்தாபித்த இடத்தில் பிரகாசியுங்கள்.